ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேட்ஸ் அண்ட் அத்திப்பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 கைப்பிடி அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. 5-6 அத்திப்பழம், ட்ரை அத்திப்பழத்தை எடுத்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊர்ன தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் போல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், வால்நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு கருப்பட்டியை மீதி உள்ள அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மோல்டில் வந்து இந்த மாதிரி நெய் பூசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஹல்வா செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹல்வா செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு நெய் லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அத்திப்பழம் சீட்லெஸ் டேட்ஸோட அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து அதில் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமே 4 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது பேனை விட்டு நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் பூசி வச்சிருக்கிற மோல்டில் வந்து இதை தட்டிட்டு நல்லா ஸ்பூனால் தட்டி ஈவன் பண்ணியாச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்க. சூப்பரான ஹல்வா ரெடி. இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. மாதத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்காக இந்த ஹல்வா வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்க.